வழக்கறிஞர்களை பாதுகாத்திடு. கைது செய் குற்றவாளிகளை கைது செய்வதில் என்ன பயம்? குற்றவாளிகளை கைது செய்வதில் என்ன பயம்? அவங்க இது பண்ணலையா? நேற்று இரவு சமூக அதாவது தேசிய என்ன கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே 3 முறை த்ரெட் இருந்திருக்கு. அது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். காவல்துறை தெரிஞ்சுமே அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை. இது அவர் முதல்வர் தொகுதியில தான் இந்த சம்பவம் நடந்தது. மிக மிக ஒரு அவமானமான விஷயமா நாங்க பாக்குறோம். ஏன்னா அவர் சமூக ஆர்வலரும் ஒரு கட்சி ஒரு மாநில தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு வழக்கறிஞர். அதை முதல்ல நம்ம கவனிச்சுக்கிடணும். சாதாரண வழக்கறிஞருக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கடந்த 2 ஆண்டுகள் குறிப்பா பட்டியல் இனத்தவர்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள் தான் இப்படின்னா இப்ப வட மாவட்டத்திலயும் ஆரம்பிச்சுட்டாங்க. தீபக் பாண்டியனா இருக்கட்டும், மனவா இருக்கட்டும், அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். இது எதுக்கு நடக்குது காவல்துறைக்கு நல்லாகவே தெரியும். சில ஆதிக்க ஜாதியினருடைய தூண்டுதலின் பேரில் இந்த படுகொலை நடந்தேறி கொண்டிருக்கிறது. இவங்க ஏதோ வெட்டினவங்களை நாங்க பிடிச்சிட்டோம், அவங்கள நாங்க சிறையில் அடைச்சிட்டோம், குண்டர் சட்டத்தில் போடுறோம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு மூல காரணமா யார் இருக்கிறார்களோ அவர்களை இன்று வரைக்கும் ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் இன்று வரைக்கும் அதற்கு காரணமானவர்களை இவர்கள் கைது செய்யவில்லை. நாங்க என்ன சொல்றோம், நீங்க யார் காரணமோ அவங்கள கைது செய்யறங்க. வெற்றவன் ஒரு கூலிக்கு வேலை பார்க்கறவன் தான். போதைப் பொருள் கலாச்சாரம் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. போதையை போட்டு அவன் யாரை சொன்னாலும் அவன் வெட்டுவான். வெட்ட சொன்னவன் யாரோ அவன் மேல நீங்க கைது பண்ணுங்க, குண்டாசுல போடுங்க, தகுந்த தண்டனையை வாங்கி கொடுங்க. ஏதோ இன்னைக்கு போட்டுட்டு 10 வருஷமா கேஸை இழுக்காதீங்க. அதே மாதிரி நீதிமன்றத்தில் பிசிஆர்னு அவசரமா கடந்த காலங்களே திறந்தாங்க ஏடிஎம்கே பிரிவில். இப்போ அது சிறப்பு நீதிமன்றம்னு அந்த நீதிமன்றத்துக்குள்ள இப்ப நீதிபதியே இல்லை. சிறப்பு நீதிமன்றத்துக்கு தான் பொதுவா கொஞ்சம் அதிக அக்கறை கொடுத்து நீதித்துறை செயல்படணும். இங்க என்னன்னா தூத்துக்குடி பிசிஆர் கோர்ட்ல 2.5 வருஷமா ஜட்ஜே கிடையாது. ஏதோ அது ஓடிக்கிட்டு இருக்கு, சாதாரண ஒரு கோர்ட் மாதிரி. அதே மாதிரி எந்த ஒரு பட்டியலின மக்கள் படுகொலைக்கு ஆதரவா இருந்து யார் பேசுறாங்களோ அவங்க அடுத்து படுகொலை செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு துஷ்டி கேட்க போனாலும் அவர்கள் மீதும் காவல்துறை படுகொலை ஒரு பொய்யான வழக்கு பதிவு செய்யறாங்க. அவருடைய வாகனங்களையும் அவங்க சீஸ் பண்றாங்க. இது ஏன் தெரியல. பட்டியலினத்த மக்களை காவல்துறையும் நாங்க ஆதிக்க ஜாதின்னு சொல்றவங்களும் 2 கைகோர்த்து கரங்கோர்த்து அழிக்கிறாங்களோன்னு எங்களை மாதிரி ஆட்கள் நாங்க நினைக்க தோணுது. அப்படி அல்ல. இன்னைக்கு எல்லாருடைய இன்னைக்கு திமுக ஜெயிக்குதுன்னா அது இந்த பட்டியலின மக்களுடைய ஓட்டுனாலதான் திமுக ஜெயிக்கி, சிறுபான்மையினருடைய ஓட்டுனாலதான் திமுக ஜெயிக்கி. அதை கொஞ்சம் அந்த தமிழக அரசு யோசிக்கணும். அதை அந்த மக்களுக்கான என்ன தீர்வு கொடுக்கணுமோ அதை செய்யணும். உடனே முதல்வர் இதுல இறங்கி செயல்படுவார்னு நினைக்கிறேன். இவ்வளவு விஷயத்தையும் முதல்வருக்கு இந்த காவல்துறை சொல்லாம இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச நிச்சயமா அவர் ஆக்ஷன் எடுப்பாரு நாங்க நம்புறோம். எவ்வளவு பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்திருக்காரு. இந்த மாதிரி கொலையாளர்களை விரைந்து கேஸ் போட்டு அவர்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். இந்த தம்பியை இந்த தோழரை படுகொலை செய்த நபர்கள் மீது கைது செய்த மாத்திரமல்ல அவர்களுக்கு குண்டாஸ் போட்டு 6 மாசத்துல அவங்களுக்கு விரைந்து ஃபாஸ்டா அவர்களுக்கு தண்டனை வழங்கும்படி கேஸ் ட்ரையல் தண்டனை வழங்கும்படி. இவர் மாத்திரமல்ல பட்டியலத்தில் கடந்த இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 465 பேர் 2.5 வருஷத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வேர்ல்டு ரெக்கார்டுனே சொல்லலாம். அதையும் தமிழக அரசு கவனத்துல கொள்ளணும். எந்த ஆதிக்க ஜாதியின் அதிகாரி இருக்கிறாங்களோ அவங்கள காவல்துறை அதிகாரியை போடாம பொதுவா நல்லவர்களும் காவல்துறையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரிகளை போட்டு யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்களை தக்க வகையில் தண்டனைக்கு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி வழக்கறிஞரும் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட வாழ்வுரிமை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் முத்துலட்சுமி.